ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி 1 ஏக்கர் நெல் பயிர் நட போறாருங்க. அதுக்கு கூலி ஆட்கள் தேவை. அப்படிங்கும்போது பக்கத்து கிராமத்துக்கு கூலி ஆட்கள கேட்க போறாரு. அந்த கிராமத்துல உள்ளவங்க சொல்றாங்க, 1 ஏக்கர் நெல் நடுறதுக்கு வந்து 6000 குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இத கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல என்ன சொன்னாங்க, ரூ. 5500 குடுங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிராமத்துக்கு போறாரு. ரூ. 5000க்கு நடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த விவசாயி யார சூஸ் பண்ணுவாருன்னா, அந்த ரூ. 5000 யாரு அந்த வேலை பார்க்க வராங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ரூ. 6000க்கு நெல் பயிர் நட்டாலும் அந்த வேலை தான் நடக்கப் போகுது. ரூ. 5000க்கு வந்து நெல் பயிர் நட்டாலும் அந்த வேலை தான் நடக்கப் போகுது. அவங்களுக்கு கம்மி காசு வேலை நடக்கணும். ஸோ அதேமாரி தான் வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டுக்காரங்க வந்து கம்மியா வேலை செய்வாங்களோ அவங்கள தான் அதிகமா எடுப்பாங்க. ஸோ இப்பலாம் இவங்கலாம் வந்ததால தான் நமக்கு வந்து கூலி குறைஞ்சிருச்சு, வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்தி பேசாம அவன் நாட்டு பொருளாதாரத்துக்கு அவன் கம்மியா வேலை பார்த்தா அவனுக்கு இதாகும். நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு நம்ம கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை தரத்த வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு மாத்திட்டு, நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு, சரியான முறையில பிளான் பண்ணி நம்ம ஜெயிக்க பார்க்கணும்.